ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாங்கள் யாக்கோப்பு புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 312வது பக்கம் 312வது பக்கம் யாக்கோப்பு புஸ்தகம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். தேவன் தந்த பகுதிக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களை பலப்படுத்தும்படியாய், எங்களுடைய விசுவாசத்துக்கு பலம் தரும்படியாய் ஆண்டவர் ஆவியானவர் எங்களோடு பேசுவாராக. உண்மையான விசுவாசம் என்பது பற்றி இந்த நாளில் நாங்கள் செவிமடுக்க போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருத்தானே இல்லையா? ஆகவே தான் இங்கே இருக்கிறோம். விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். சரியா? விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆண்டவருக்கு சோஸ்திரம். நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கின்றபடியால். அல்லேலூயா. இப்போ பல வருடங்களாக நாம் கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசிகள் என்ற பெயரோடு நாம் தேவனுடைய வீட்டில் தங்கி இருக்கிறோம். உண்மையாக நாங்கள் விசுவாசிக்கிறபடியால் அவர் எங்களுக்கு பல பலன்களை ஆவிக்குரிய ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் தருகிற ஒரு கடவுளாக இருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை நம்புகிறேன், என்னுடைய விசுவாசம் உண்மையுள்ள விசுவாசமானது? அதை ஆராய்ந்து பார்ப்போம் இல்லையா? ஒரு உண்மையுள்ள விசுவாசத்துக்கு இருக்கிற ஒரு செயற்பாடுகள் எப்படி இருக்கும்? ஒரு உண்மையுள்ள விசுவாசி எப்படி இருப்பான்? ஏனென்று சொன்னால், உண்மை இல்லாத ஒரு விசுவாசம் அது எப்படியா இருக்கும்? ஒன்றையும் அடைய எங்களுக்கு அது உதவி செய்யாது. ஆனால் உண்மையாய் ஆண்டவரை விரும்புகிறவன், உண்மையாய் விசுவாசிக்கும் போதுதான் தேவன் என்ன செய்கிறார்? அந்த விசுவாசியை பாக்கியவானாய் மாற்றுகிறார். அப்போ எங்களுடைய விசுவாசம் சும்மா சாதாரணமான கடமைக்கு, பாரம்பரியத்துக்கு, அம்மா அப்பா விசுவாசிக்கிறார்கள் இல்லையா, நான் அந்த மதத்திலேருந்து வந்தேன், இந்த மதத்திலேருந்து வந்தேன், அப்பா அம்மா கிறிஸ்தவர்கள், இதுக்காக விசுவாசிக்கிற விசுவாசம் அல்ல. இவைகளின் ஊடாக வந்தாலும் உண்மையான விசுவாசம் என்ன என்பதை யாக்கோப்பு புஸ்தகம் தெளிவாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் இதை கேட்கும்போது உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய விசுவாசம் அது உண்மை இல்லாதிருந்தால் என்ன செய்யணும்? அதை மாற்றிக்கொண்டால் உண்மையுள்ள விசுவாசிகளுக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை, பாக்கியத்தை வைத்திருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். புரிகிறதா? ஆவியானவர் எதுக்கு பேசுகிறாரு? ஏதோ ஒரு உள்ளங்களிலே தேவன் மாற்றங்களை ஏற்படுத்தும்படி பேசுகிறாரு, ஆசீர்வதிக்கும்படி பேசுகிறாரு, பாக்கியவானாய் பாக்கியவதியாய் மாற்றும்படி பேசுகிறாரு. அப்படி உங்களை மாற்றும் போது தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்போ அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எங்களை வசனத்தின்படி மாற்றிக்கொண்டு நாம் உண்மையுள்ள விசுவாசியாக இருக்க வேண்டும். சரியா? எங்களுக்கு என்ன பேர்? விசுவாசிகள் என்று பேர். எதனால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2:8 பார்க்கிறோம். ரட்சகர் அவர் ரட்சிக்கிற தேவன் இல்லையா? அப்போ விசுவாசத்தை தொடக்கி விட்டவர் அவர் என்று எபிரேயர் 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்களில் வாசிக்கிறோம். விசுவாசத்தை தொடக்கி விட்டவர் யார்? ஆண்டவர் தொடக்கி விட்டனர். திருச்சபை, அதுக்கு பேர் என்ன? விசுவாச குடும்பம். எங்கே இருக்கிறோம்? சபையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்கள், விசுவாசிகள் என்று பார்க்கிறோம் இல்லையா? எங்களுக்கு வாழ்வாதாரம் தருகிறவர் விசுவாசத்தின் ஆவியானவர். 2 கொரிந்தியர் 4:13 இருக்கிறது. வார்த்தை விசுவாசத்தின் வார்த்தை என்று ரோமர் 10:8 பார்க்கிறோம். அது விசுவாசிக்கக்கூடிய ஜீவனுள்ள வார்த்தை. பைபிளில் இருக்கிறது என்ன வார்த்தை? ஜீவனுள்ள வார்த்தை. நீங்கள் வெளியில் புத்தகங்களில் வாசிக்கிற மாதிரியான வார்த்தை இல்லை. அது ஜீவனும் வல்லமை உள்ளதும், அது ஜனங்களை மாற்றுகிறதும், கெட்டவர்களை நல்லவர்களாக்குகிறதும் இல்லையா, பரிசுத்தவான்கள் ஆக்குகிறதும், ஒழுங்கற்றவர்களை ஒழுங்குபடுத்துகிறதும், அநீதி உள்ளவர்களை நீதிமான்களாய் மாற்றுகிறது தான் எது? கடவுளுடைய வார்த்தை. அதுக்கு வல்லமை உண்டு. வேறு புத்தகங்கள் இருக்கிற வார்த்தைக்கும் பைபிள் வார்த்தைக்கும் வித்தியாசம் அதுதான். அடுத்ததாக எங்களுடைய ஜெபம் எப்படியானது? விசுவாசம் உள்ள ஜெபம். என்ன? விசுவாசம் உள்ள ஜெபம். யாக்கோப்பு 5:15 பார்க்கிறோம். நாம் விசுவாசத்தின் பிள்ளைகள் என்று 1 தீமோத்தேயு 1:2 பார்க்கிறோம் இல்லையா? எங்களுடைய போராட்டம் விசுவாச போராட்டம். அதற்கு பேர் விசுவாசத்தில் போராடுகிறோம். என்னத்தில் போராடுகிறோம்? விசுவாசத்தில். நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, வியாதி, ஒரு முரண்பாடு இல்லையா, ஒரு போராட்டம் என்றால் என்ன செய்வீர்கள்? வீட்டில் சண்டை பிடிச்சா என்ன செய்வீங்க? நான் முழங்காலில் இருந்து போராடி
ஜெபிக்கிறவர்கள் இல்லையா? அப்போ எங்களுடைய ஜெபத்தில் போராடி போராடி நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரோடு இருக்கிறோம். அப்போ விசுவாச போராட்டம். சரியா? ஆகவேதான் பைபிள் சொல்லுகிறது, விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான். ஆமென். விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான். இப்ப மீனுக்கு தண்ணீர் போல கிறிஸ்தவனுக்கு விசுவாசம் முக்கியம். ஒரு மனிதனுக்கு விசுவாசம் முக்கியம். விசுவாசம் இல்லாட்டில் அது எப்படியா இருக்கும்? மனிதனுடைய வாழ்வு அது செத்ததாகத்தான் இருக்கும், ஆவிக்குரிய ரீதியில். சரியோ? இப்போ விசுவாசத்தில் அதி முக்கியத்துவம் என்னென்றா, நாம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஆனால் விசுவாசம் இல்லாமல் அவரை பிரியப்படுத்த முடியாது இல்லையா? விசுவாசம் இல்லாமல் அவரை பிரியப்படுத்த முடியாது. இப்போ நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறண்டா, உங்களுக்கு உண்மையுள்ள விசுவாசம் இருந்தால் தான் நீங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரை என்ன செய்ய முடியும்? பிரியப்படுத்த முடியும். ஆமென். அப்போ உண்மையான விசுவாசம் என்ன என்பது எங்களுக்கு மிக முக்கியமான காரியம். முக்கியமான வசனங்களை வாசித்துக் கொண்டு போவோம். முதலாவதாக மனதிலே நீங்கள் உங்கள் உள்ளத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவதாக உண்மையுள்ள விசுவாசம் அது எப்படி இருக்கும் என்றா, அது சோதிக்கப்படும் விசுவாசமா இருக்கும். எப்படியான விசுவாசம்? சோதிக்கப்படும். யாக்கோப்பு புஸ்தகத்திலே தான் பார்க்க போகிறோம். யாக்கோப்பு புஸ்தகம் எங்கே தொடங்குகிறது? 312வது பக்கத்திலே தொடங்குகிறது. சரியா? சோதிக்கப்படும் விசுவாசம். உங்களோட விசுவாசம் சோதிக்கப்படும். உங்களுக்கு அப்படியான அனுபவம் இருக்கா? 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாரு? உண்மையுள்ள விசுவாசி. கடமைக்கு விசுவாசிக்கிறவர்கள் அல்ல. ஆமென். 1 தொடக்கம் முதலாவது யாக்கோப்பு 1, நீங்க 1 தொடக்கம் 12 மட்டும் வீட்டில் போய் வாசிங்க. நான் சொல்லுகிறதுகளை அது சோதிக்கப்படும் விசுவாசத்தினால நீங்க ஜெயம் கொள்ளும் போது, சோதனைகளை தாங்கும் போது, சகிக்கும் போது, அதை ஆண்டவர் அந்த சோதனையின் ஊடாக என்னை பலப்படுத்துவார் என்று தொடர்ந்து விசுவாசத்தில் இருந்தால் நீ ஒரு உண்மையுள்ள விசுவாசி. இரண்டாவது உண்மையுள்ள விசுவாசம் அது செயல்படுகிற விசுவாசம். ஒரு விசுவாசி உண்மையுள்ள விசுவாசியா இருந்தால் அவன் கேட்கிறபடி செய்கிறான். 23-25 வசனம், யாக்கோப்பு 1:23-25 என்ன சொல்லுகிறது? அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயில் இன்ன என்பதை மறந்து விடுகிறான். சரியோ? சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாயிருப்பான். யாரு? உண்மையுள்ள விசுவாசி. உண்மையுள்ள விசுவாசம். அப்ப நீங்க யோசித்து பார்க்கணும், எனக்கு உண்மையுள்ள விசுவாசம் இருக்கிறதா? நான் உண்மையுள்ள ஒரு விசுவாசியா? அப்ப உண்மையுள்ள ஒரு விசுவாசி என்ன செய்வானா? கேட்கிறபடி செயல்படுவான். கர்த்தர் பேசுகிறபடி தன் வாழ்விலே செயல்படுவான். சரியா? அடுத்ததாக 2வது யாக்கோப்பு 2வது அதிகாரத்திலே முதல் 13 வசனங்களிலும் நாங்கள் வாசித்து பார்த்தால், உண்மையான விசுவாசி அடுத்தவனை தன்னை போல நேசிப்பார். அதான் உண்மையான அன்பு, உண்மையான ஐக்கியம், உண்மையான அந்யோன்யம் அது இருக்கும். ஒரு ராஜரீக பிரமாணமாய் 8, 9, 10 வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப அடுத்தவனை தன்னை போல நேசிக்கிறவன் உண்மையான விசுவாசி என்று யாக்கோப்பு சொல்லுகிறார் இல்லையா? அப்ப உங்களுடைய விசுவாசம் உண்மையாய் சபையில் இருக்கிறவர்களை, கிறிஸ்தவர்களை, உங்களுக்கு தெரிந்தவர்களை நாம் உண்மையாக நேசிக்கிறோமோ இல்லையா? அந்த தன்மை உங்களுக்கு இருந்தா, அந்த ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த தன்மை உங்களுக்கு இருந்தால், நடைமுறை வாழ்க்கையில அப்படியான சிந்தை எண்ணம் இருக்குமாக இருந்தால், விளங்குறதா? நீ ஒரு உண்மையுள்ள விசுவாசி. ஆமென். அடுத்ததாக ஒரு உண்மையுள்ள விசுவாசம் நற்கிரியைகளினால் வெளிப்படும். 14 தொடக்கம் 26 வசனங்கள் நாங்கள் வாசிக்கலாம். ஒரு உண்மையுள்ள விசுவாசியின் விசுவாசம்
அவன் உண்மையுள்ள விசுவாசி என்று நல்ல கிரியைகளை செய்கிறதுனால் வெளிப்படுகிறது. என் சகோதரரே, என்ன செய்கிறோம்? எங்களுடைய வருமானத்தில், எங்களுடைய ஜெபத்தில், எங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்களில், சரியா? நம்முடைய கிரியைகள், ஒரு விசுவாசிக்கு கிரியைகள் எப்படி இருக்க வேண்டும்? உங்களோட வாழ்க்கையில் அது எப்படி இருக்கு? இந்த காரியத்தில் நாம் உண்மை உள்ள விசுவாசிகளாக இருக்கிறோமா? நற்கிரியைகளிலே அது வெளிப்படுத்தும். சபையிலே எப்படி வெளிப்படுத்தும்? ஊழியம் செய்கிறதிலே வெளிப்படுத்தும், அன்பு காட்டுகிறதிலே வெளிப்படுத்தும், தாழ்மையிலே அது வெளிப்படுத்தும். எல்லாம் செயலிலே இருந்தால்தான் உங்களுடைய விசுவாசம் உண்மை உள்ள விசுவாசம். அந்த உண்மை உள்ள விசுவாசம் தான் என்ன செய்யும்? உங்களுக்கு பாக்கியத்தை கொண்டு வரும். அதான் வாசிக்கிறோம். அந்த ஒவ்வொரு காரியத்திலையும் அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அது பாக்கியமானாய் என்று பார்க்கிறோம், இல்லையா? அப்ப விசுவாசிக்கிற நீங்கள் கேட்கிறபடி இந்த கிரியைகளை செய்யாவிட்டால் உங்களுடைய விசுவாசம் பலனை தராது, உண்மையுள்ள விசுவாசமா இருக்காது. விசேஷமா இந்த பொல்லாத கடைசி காலத்திலே எத்தனையோ பேர் அப்பாடி இன்னைக்கு தேவை நிறைய இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். எங்கள் தேசத்திலே மாத்திரமல்ல, விளங்குறது ஆப்பிரிக்கா தேசங்களிலே, ஆசியா கண்டங்களிலே எத்தனையோ பேர் இன்றைக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்தா நாங்கள் என்ன செய்கிறோம், யார் எங்கே பேரியா போனது, யாருக்கு கல்யாணம், யாருக்கு சாமத்திய வீடு, விளங்குறதோ யார் எங்கே, இதுகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஃபேஸ்புக்கிலே நாங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ இடங்களிலே மழை அடிக்குது, சேறு மிதந்து மிதந்து அதுக்குள்ளே போய் 4 கல்லை போட்டு படுக்கிற அளவுக்கு இன்றைக்கு சனங்கள் இருக்கிறார். இவைகளை எத்தனை பேர் நாங்கள் பார்க்கிறோம்? வீண் பம்புகளும் தேவையில்லாத காரியங்களும் ஃபேஸ்புக்கில் எங்களை என்ன செய்கிறது? எங்கள் சிந்தனைகளை ஆட்கொள்ளும். அதே ஃபேஸ்புக்கில் நீங்கள் நிறைய பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிறைய காரியங்கள் தேவைகளை உதவும்படி கேட்கிறார்கள். நீ உண்மையுள்ள கிறிஸ்தவளாய் இருந்தால் உன் எண்ணம் சிந்தையெல்லாம் இந்த கிரியைகளை செய்து கொண்டே இருக்கும். ஆராய்ந்து பாருங்கள், நான் ஒரு உண்மையுள்ள விசுவாசியா? அடுத்த, உண்மையுள்ள விசுவாசி தன் நாவை கட்டுப்படுத்துவான், கவனமாக கட்டுப்படுத்தும். 3வது அதிகாரம் யாக்கோப்பு புஸ்தகம் நாம் பல தடவை வாசித்த வசனங்கள். ஒரு உண்மையான விசுவாசி என்ன செய்வானாம்? தன் நாவை கட்டுப்படுத்துவான். நாம் எல்லாரும் அநேக விஷயத்திலே தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறானவதானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ள கூடியவனுமாயிருக்கிறான். எது கடிவாளம்? நம்முடைய நாவென்று பார்க்கிறோம். உண்மையான கடவுளுக்கு பயந்த விசுவாசி எப்படி பேசுவான், எப்படி கதைப்பான், எதை பேசுவான், எதை கதைக்க மாட்டான், எது வார்த்தை புண்படுத்தும், எது புண்படுத்தாது, அவன் எதை அர்த்தத்தோடு பேச வேண்டும், எந்த சத்தியத்தை பேச வேணும், பேசக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியும். விளங்குறதா? ஒரு உண்மையுள்ள விசுவாசி தேவையில்லாத ஒரு காரியத்தையும் அவன் பேச மாட்டான். கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறவன் தான் உண்மையான விசுவாசி. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே துதிக்கிறோம். இதை ஒரு சபிக்கிறோம். உண்மையான ஒரு விசுவாசியை என்ன செய்ய மாட்டான்? என் தேவனை துதிக்கிற என் நாவாலே, விளங்குறதா, சபிக்க மாட்டான். அப்ப நாங்கள் பேசுகிற பேச்சு, துதிக்கிற துதி, கடவுளுக்கு பயப்படுகிற பயம், இவைகள் எல்லாவற்றிலும் சபையில மாத்திரமல்ல, வெளியிலும், உங்கள் குடும்பத்திலும், சபையிலும், சமுதாயத்திலும், வேலையிடங்களிலும், எங்கு போனாலும் நீங்க சரியான முறையில பேச பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் நீங்க பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுத்து ஒரு நல்ல விசுவாசியாய் காண்பிக்க வேண்டும். ஒரு உண்மையுள்ள விசுவாசி உண்மையிலே தன் நாவை அடக்குவான் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக, ஒரு உண்மையுள்ள விசுவாசி தேவனுடைய ஞானத்தை தேடுவான். தன் சுய புத்தியின்படி அவன் வாழ மாட்டான், மாம்ச எண்ணத்தின்படி வாழ மாட்டான். இயேசுவை விசுவாசித்துக் கொண்டும் தன் சரீரத்தினாலே உலகத்திலே எல்லாத்தையும் அடைய வேண்டும் என்று ஓடி திரிய மாட்டான். விளங்குறதா? அவன் தேவனுடைய ஞானத்தை தேடுவான். 3வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிங்கள். அல்லேலூயா. பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை பாருங்க. நாங்களோட சொந்த புத்தியின்படி, மாம்ச புத்தியின்படி நடந்தால் அது எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் மோசமாக்கி கொண்டிருக்கும். அப்ப பரத்திலிருந்து வருகிற ஞானம் அது முதலாவது சுத்தம் உள்ளதாக இருக்கிறது, பின்பு சமாதானமும்
சாந்தமும் இணக்கமுள்ளதாயிருக்கிறது, இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயிருக்கிறது, பட்சபாதம் இல்லாதாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. அப்ப உண்மையுள்ள ஒரு விசுவாசி எந்த ஞானத்தை தேடுவான்? தேவனுடைய ஞானத்தை தேடுவான். நீங்கள் தேவனுடைய விசுவாசியாயிருந்தால் ஞானமாய் நடக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். தேவனுக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகளில் பார்க்கிறோம். அப்ப ஞானமாய்த்தான் நாம் விசுவாசி நடக்க வேண்டும். யாரு? உண்மையுள்ள விசுவாசி. அப்ப உண்மையுள்ள விசுவாசி ஞானமாய் நடக்கிறவனாயிருந்தால் அவனுடைய மனம் எப்படி இருக்கும்? சுத்தம், சமாதானம், சாந்தம், விட்டு கொடுப்பான், இணங்கி போவான், இறங்குவான், இல்லையா? நல்ல கனிகளால் நிறைந்திருக்கும். பட்சபாதம் காட்ட மாட்டான். எந்த விதத்திலும் பட்சபாதம் இருக்கு. இப்படியான சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கிறதா? அப்படியாக இருந்தால் நீ ஒரு உண்மையுள்ள விசுவாசி. சரியோ? உண்மையுள்ள விசுவாசி அடுத்ததாக நீதியுள்ள நியாயாதிபதியான ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிப்பான். 4வது அதிகாரத்திலே முதல் 12 வசனங்களை நீங்க வீட்டை போய் வாசித்து பாருங்க. உண்மையுள்ள நீதியுள்ள நியாயாதிபதிக்கு தன்னை அர்ப்பணிப்பான். இந்த உலகம் அநீதி உள்ளது, அநேக மனுஷர்கள் அநீதி உள்ளவர்கள். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். எம் தேவன் நீதியுள்ளவர். ஆமென். அப்ப அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? அநீதி உள்ளவர்களாகவா? இல்லை. அப்ப அவருடைய பிள்ளைகளும் நீதி உள்ளவர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும். ஏன்? அவர் நியாயாதிபதியாகிய கர்த்தராய் இருக்கிறார். அப்ப அந்த கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிற ஒரு உண்மையுள்ள விசுவாசி அது எப்படி இருக்கும்? நீதியை விரும்புகிறவர்களாகத்தான் நான் இருப்போம். அநீதிக்கு நாங்கள் தூரமா இருப்போம். அப்படியான தன்மைகள் உங்கள் உள்ளத்தில் இருந்தால் நீங்க ஒரு உண்மையுள்ள விசுவாசி என்று சொல்லப்படும். 4:11 வாசிங்க இருக்கா, விளங்குறதா? அப்ப நாம் எப்படி இருக்க வேண்டும்? உண்மை உள்ள விசுவாசி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பான். யாரு? உண்மையுள்ள விசுவாசம். நீங்க உண்மையா இயேசுவை நம்புகிற விசுவாச பிள்ளைகளாக இருந்தால் அனுதினமும் ஒவ்வொரு நாளும், விளங்குறது, ஒவ்வொரு நாளும் எல்லா காரியத்துக்கும் ஆண்டவரை நம்பிக்கொண்டிருப்பீர்கள். சரியா? 14-15 வசனத்தில் நாங்கள் அதை வாசிக்கிறோம். 4வது அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறது? இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். விளங்குறதா? ஒவ்வொரு நாளும் பறவைகளைப் போல தங்களுக்கு ஆகாரம் ஆண்டவர் கொடுக்கிறார். விளங்குறதா? போஷிக்கிறாரு. அதே போல நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் திங்கள் தொடக்கம் அடுத்த சனி மட்டும் தேவனை தேடாமல் இருக்கிறது அனுதின வாழ்க்கையிலே தேவனை தேடுவதற்கு ஒரு நல்ல ஒரு அடையாளம் அல்ல. ஆமென். அனுதின வாழ்க்கையிலே எங்களுடைய எல்லா தேவைகளுக்குமாக என் தேவன் இன்றைக்கு நான் என்ன நிலையில் இருந்தாலும் நாளைக்கு என் தேவைகளை சந்திப்பார். அடுத்த கிழமை, அடுத்த மாசம், அடுத்த வருஷம் என் குடும்பம் என் தேவைகளை நிச்சயமாக சந்திப்பார். அல்லேலூயா. ஏன்? நாம் ஐஸ்வர்யத்தை விரும்பவில்லை. நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். எவ்வளவு கொடுத்தாலும் வேண்ட முடியாத ஒரு நித்திய வாழ்வை எங்களுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்படியான தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒருபோதும் ஒரு நாளும் குறைவிடுவது இல்லை. கர்த்தர் இன்றைக்கு என்னை செல்வந்தனாக மாற்ற இல்லை, எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராயிருக்கிறார். அப்ப எங்களுடைய மனசு ஒரு நிர்ணயம் இருக்க வேண்டும். நான் உண்மையுள்ள ஆண்டவருடைய பிள்ளை. ஒவ்வொரு நாளும் என் தேவனின் காரியங்களை சந்திப்பார். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு இருங்க. ஒவ்வொரு காரியத்திலும், குடும்பத்திலும், உங்களுக்கு தேவையான பலத்திலும், முரண்பாடுகளை தீர்க்கிறதிலும், ஆபத்திலிருந்து காக்கிறதிலும், எதுவாக இருந்தாலும் ஒரு உண்மையுள்ள விசுவாசிக்கு அடையாளம் எது? ஆண்டவரை நம்பி இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பழக்கத்தை நாம் பழக்கிக் கொள்ளணும். அப்படி இருந்தால் நீங்க ஒரு உண்மையுள்ள நல்ல விசுவாசி. அடுத்ததாக தன்னலமான தன் விருப்பம் செய்யும் வாழ்வு வாழாது. விளங்குறதா? உண்மையுள்ள விசுவாசம் என்ன செய்யும்? தன்னலமான ஒரு விருப்பம் உள்ள வாழ்வு. விளங்குறதா? இப்ப விசுவாசித்துக் கொண்டு விசுவாசிக்கு அடையாளம் இல்லாத வாழ்வு முறைகள் அது ஒரு நல்ல விசுவாசிக்கு அடையாளம் அல்ல. உண்மையான ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளை, என் தேவன் எனக்காக மரித்தார், என் பாவத்தை மன்னித்தார், ஈவை ஊற்றினார், கிருபையை ஒவ்வொரு நாளும் புதிதாக பொழிந்து கொண்டிருக்கிறார்,
அவருடைய ஆண்டவரின் அந்த அன்பை அறிந்த ஒரு பிள்ளை என்ன செய்யும்? தன்னலமாக தன் விருப்பத்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி கொண்டிருக்காது. புரிகிறதா? இந்த தன்மைகள் ஆராய்ந்து பாருங்க. எங்களுக்கு இருக்கிறதா? எங்களுக்கு இருக்கிறதா? 5வது அதிகாரத்திலே முதல் 6 வசனங்களிலே அதை பார்க்கிறோம். தன்னலமான தன் விருப்பம் செய்யும் வாழ்வு வாழாது. கர்த்தருக்காக எத்தனை காரியத்தை நாம் செய்கிறோம். எங்களுக்கு குடும்ப வேலை, வெளி வேலை, என்ன பிள்ளைகளுடைய வேலை என்ன இருந்தாலும் ஏதாவது ஒரு காரியத்தில் அன்றாட வாழ்க்கையில் நாம் தன்னலமாக இல்லாமல் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, இயேசுவுக்கு பிரியமான சாட்சியுள்ள வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், வேலை வாழ்க்கையில், விளங்குற சமுதாயத்தில் மற்றும் கூட வாழ்கிற வாழ்வில் என்ன இருக்க வேண்டும்? தன்னலம் இல்லா, சுயநலம் இல்லாத ஒரு என் தேவனுக்கு மகிமையை கொடுக்கிற ஒரு வாழ்வு இருக்க வேண்டும். அப்படி சிந்திக்கிறோமா? யோசிக்கிறோமா? அப்படி என்று சொன்னால் நீங்கள் உண்மையான ஒரு நல்ல விசுவாசியாக இருக்கிறீர்கள். என்னென்று தொடங்குகிறது 5வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில், பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். இல்லையா? இது ஒரு தன்னலமான வாழ்க்கையில் இருக்கிற சிந்தை, எண்ணம் முறைகளை இங்கு பார்க்கிறோம். நான் சாப்பிட வேண்டும் தான், நான் இல்லை என்று சொல்லலை, பட்டினி கிடக்க சொல்லலை, விளங்குறதா? இப்போ தேவன் அருளுகிற எங்களுக்கு வாழ்க்கை முறைகள், தேவன் எங்கள் வாழ்க்கை முறைகளுக்கு சந்திக்கிற ஒவ்வொரு காரியத்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய பிள்ளை என்பதை காண்பிக்க வேண்டும். எல்லா விதத்திலும் காண்பிக்க முடியும். என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல விசுவாசி தனக்கு தேவன் கொடுத்த நேரம், வருமானம், பணம் சகலவற்றாலும் அதை பாவிக்க வேண்டிய, வாழ வேண்டிய முறைகளை வைத்து ஒரு நல்ல விசுவாசியாக இருக்க முடியாது என்பது அல்ல. நாளைக்கு உங்களுக்கு சொல்லுவோமே, ஒரு லொட்டோ விழுந்துட்டுது, ஒரு 10 மில்லியன் லொட்டோ விழுந்துட்டுன்னு சொல்லுவோமே, எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? சும்மா யோசிச்சு பாருங்க, சும்மா ஒரு மொட்டையாக யோசிச்சு பாருங்க. நாளை பார்த்து ஒரு 10 மில்லியன் எனக்கு விழுந்தானா என்ன செய்ய? உண்மையான விசுவாசி என்றால் எத்தனை மில்லியன் விழுந்தாலும் என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்கென்று பிரியமான வாழ்க்கை, விசுவாசத்தில் உண்மை கீழ்ப்படுதலோட வாழ முடியுமா? இல்லையா? முடியும். அது எப்படியாக இருந்தாலும் உண்மையான விசுவாசத்தில் அது முடியும். ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்கள், எப்படி ஆசீர்வதித்தார்? வரப்போகிற அடுத்த சந்ததிக்கு ஏற்ற மாதிரியே அவருக்கு கொடுத்தார். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்யவில்லை? தன்னுடைய வருமானத்தை வைத்து தானே ஒரு லக்ஸரி வாழ்வு வாழவில்லை. இல்லையா? ஆடு மாடெல்லாம் நிறைய கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் ரச்சி சாப்பிட்டு இருக்க மாட்டார். இன்னைக்கு நீண்ட அவருக்கு கொலஸ்ட்ரால் வந்து அப்படி இப்படி ஹார்ட் வருத்தம் ஒன்று இருக்கு என்று பைபிள் சொல்லல. இல்லையா? சொல்லுதா? இல்லை. அப்போ ஒரு அளவாக சாப்பிட்டு இருப்பார். என்ன? அதே மாதிரி தான் நாம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். எவ்வளவு வந்து சேர்ந்தாலும், எந்த செல்வம் திடீரென்று வந்தாலும், ஒரு உண்மையுள்ள ஆண்டவரோடு நல்லா இருக்கிற ஒரு விசுவாசி, தேவனை புரிந்து கொண்டவன் என்ன செய்ய மாட்டான்? தன்னலத்தோடு வாழ மாட்டான். அடுத்ததாக ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கும் 5வது அதிகாரத்துக்கு கடந்து செல்வோம். உண்மையுள்ள விசுவாசி என்ன செய்வானாம்? ஜெபத்தில் தரித்திருப்பான். எதற்காக ஜெபிப்பான்? 13வது வசனம், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண வேண்டும், மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாடுவான். சரியா? நீங்க உண்மையான விசுவாசியா இருந்தால் ஜெபம் பண்ணுவீர்கள். எப்பவும் ஆண்டவரோட ஒரு டச்சில் இருப்பீங்க, பேசிக்கொண்டே இருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் ஆண்டவருக்கு என் தேவைகள் தெரியும் என்னட்டு நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. என்னன்னா, ஆண்டவருக்கு என் தேவைகள் தெரியும் என்னட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. ஆண்டவருக்கு என் தேவைகள் தெரிந்தாலும் அவர் என்ன சொல்லியிருக்கார்? ஜெபி என்று தான் சொல்லியிருக்கிறார். வேதத்தில் எத்தனை விதமான 1000 ஜெபங்கள், எத்தனை பேருடைய ஜெபங்கள் பதியப்பட்டிருக்கிறதா? இல்லையா? பதியப்பட்டிருக்கிறது. ஜெபி ஜெபி என்றுதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு தெரியும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. நீ உண்மையுள்ள ஒரு விசுவாசம் உனக்கு இருக்கண்டா, நீ ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே தேவனை தேடுவாய். விளங்குறதா? அந்த தன்மை இல்லா இருந்தா, நான் உண்மையுள்ள விசுவாசியாய் ஜெபம் பண்ணுங்கள். அருமையானவர்களே, ஜெபம் பண்ணுங்கள். துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணுங்கள். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்யட்டாம்? ஜெபம் பண்ண கிடவன். ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கிடவன். வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைத்து கர்த்தருடைய நாமத்திலே எண்ணெய் பூசி என்ன செய்யட்டாம்? ஜெபம் பண்ண கிடவன். அப்ப விசுவாசம் உள்ள ஜெபம் சுகத்தை தரும்.
அல்லேலூயா. அப்ப ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கும் ஒரு உள்ளம் ஒரு உண்மையான தேவரோட நெருக்கமுள்ள உறவு கொண்ட ஒரு விசுவாசிக்கு ஒரு நல்ல அடையாளம். புரிகிறதா? அடுத்ததாக, உண்மையான விசுவாசம் உலக காரியங்களை ஜெயம் கொள்ளும். 1 யோவான் 5:4 பார்க்கிறோம். தேவனால பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பார்க்கிறோம். இப்ப உலகத்தை நாம் ஜெயம் கொள்ளுகிறோமா அல்லது உலகத்துக்கு ஏற்ற வேஷம் போடுகிறோமா என்பதை நீங்க உங்களுடைய வாழ்க்கையால் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கலாத்தியர் 6:14 சொல்லுகிறாரு பவுல், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அப்ப உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது நீங்க ஒரு உண்மையுள்ள விசுவாசியாக இருந்தால் உலகம் சிலுவையினால் உன்னை வென்றெடுத்த அந்த இயேசு பிரான் மூலமாக விளங்குறதா, உன்னுடைய வாழ்க்கையிலே அது சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறதா அல்லது நாம் என்ன செய்கிறோம், உலகத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தரிக்கிறோமா? நாம் ஆராய்ந்து என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். உண்மையான விசுவாசி என்ன செய்வான்? உலகத்தோடு ஒத்துப்போக மாட்டான். உலகத்திற்கேற்ப வாழாது இப்பிரபஞ்சத்திற்கேற்ற வேஷம் போட மாட்டான் என்று பார்க்கிறோம். ஆமென். உலகத்தோடு தன்னை சேர்த்து கொள்ள மாட்டான். எப்பவும் உலகத்திலே நல்ல விசுவாசியாய், உண்மையுள்ள விசுவாசியாய், தன் இரட்சகருக்கு பிரியமான ஒரு விசுவாசியாய் அவனுடைய வாழ்க்கை முறை எல்லாம் இருக்கும் என்பதுதான் உண்மை. அடுத்ததாக, பொருளாதார ஆசீர்வாதங்களையே குறியா இருக்க மாட்டான். உண்மையுள்ள விசுவாசம் எதுல இருக்காது? பொருளாதார ஆசீர்வாதங்களிலேயே என்ன இருக்காது? எங்களுடைய குறிக்கோள், எங்களுடைய வாழ்க்கையின் குறி இருக்காது. சரியா? எபிரேயர் 11:24 விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனாயிருந்த போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொள்கிறான். எவ்வளவு பணம், செல்வம், பலசில இருந்து கூட அவன் எப்படியான வாழ்க்கையை விரும்புகிறான்? அவருடைய மனதை, அவருடைய எண்ணத்தை பாருங்க இல்லையா? விசுவாசத்தினாலே மோசே பெரியவனாயிருந்த போது எதை வெறுக்கிறான், எதை விரும்புகிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்ப பொருளாதார ஆசீர்வாதங்களிலே பற்றும் விருப்பமும் உண்மையாக யாருக்கு இருக்காது? என்று அவைகள் அழிந்து போவோம் என்று திட்டவட்டமாக நாங்கள் பல தடவை வாசித்திருக்கிறோம், செய்திகளை கேட்டிருக்கிறோம். ஏனென்றால் தேவன் நம் தேவைகளை சந்திக்கிறார். மத்தேயு 6:25 ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக, எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? தேவனை நம்பி வாழ்கிற ஒரு வாழ்வு. பொருளாதாரத்தில் எங்களுக்கு தேவைகள் உண்டு. அந்த தேவைகளை தேவன் ஏற்ற வேளையில் சந்திப்பார் என்ற விசுவாசம் ஒரு உண்மையுள்ள விசுவாசிக்கு இருக்கும். அப்ப அவன் கடவுளை நம்பி வாழ்வான். இந்த தன்மை நமக்கு நம்முடைய விசுவாச உள்ளத்தில் இருந்தால் நாம் உண்மையான ஒரு விசுவாசி என்பதற்கு அது அடையாளம். அடுத்ததாக, எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் எதிர்பார்க்க கூடாது. எல்லா கேள்விகளுக்கும் பதிலை எதிர்பார்ப்பது உண்மையான விசுவாசம் அல்ல. விளங்குறதா? சில வேளை நாம் எதிர்பார்க்கிறோம். உபாகமம் 29:29 மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகள் தான் எது? வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப விசுவாசி, நீங்க உண்மையா ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா, எல்லாத்துக்கும் பதிலை தேடி தெரியாதீங்க. விளங்குறதா? இப்ப எனக்கு தெரிந்த சில குடும்பங்கள் உங்களுக்கும் தெரிந்திருக்கலாம்.
இப்போ பிள்ளை மரித்தால் ஏன் நடந்தது உதாரணத்துக்கு இல்லையா? இப்போ அது கடவுள், எந்த மனுஷனாலும் எந்த ஊழியக்காரனாருக்கும் அது பதில் சொல்ல முடியாது. ஒரு வியாதி திடீரென்று வந்துட்டா இல்லையா, ஏன் எனக்கு இப்படி வந்தது, நான் ஒரு நல்ல விசுவாசியாக இருக்கிறேனே, விளங்குறதா? யாருக்கு உண்மையான பதில் தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும் இல்லையா? என்னை பொறுத்தவரை எந்த பெரிய ஊழியக்காரன் எத்தனை வருஷம் நீங்கள் படித்து என்னத்தை ஊழியத்தை செய்தாலும் இதுக்குத்தான் உனக்கு வந்தேன்னு சொல்ல முடியாது. அதை என்னால் நம்ப முடியாது. அதுக்கு என்ற கருத்துக்கு நீங்கள் ஒத்தில்லைன்னா என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள், சரியா? இப்போ விசுவாசம் என்றாலே என்ன? நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் இல்லையா? ஆகவே எல்லாத்துக்கும் விடை தேடாதீங்க. எத்தனை காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். எங்களுடைய குடும்பத்தில் வாழ்க்கையில் குறைகள் இருக்கலாம். நல்ல விசுவாசிகளாய் தேவனை நம்புங்கள், முழுவதும் அவரையே நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள். அந்த விசுவாசத்தில் இன்று கேட்கிறபடி உண்மையுள்ள விசுவாசிகளாயிருங்கள். அந்த உண்மையுள்ள விசுவாசம் என்ன செய்யும்? உண்மையுள்ள விசுவாசம் பதில் தராவிட்டாலும் அவரை நம்பி வாழ்கிற ஒரு மனதை எங்களுக்கு பலப்படுத்தும். விளங்குறதா? உங்களோட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் எந்த பிள்ளை அப்படி வரணும், இப்படி வரணும், நல்லா படிக்கணும், நல்ல கல்யாணம் முடிக்கணும், விளங்குறதா? நல்ல சம்பளம் எடுக்கணும், பாஸ்டராக வரணும், இன்ஜினியராக வரணும். இல்லை, பாஸ்டராக வர பெருசாக விரும்புகிறீங்க எல்லாரும். இன்ஜினியராக வரணும், டாக்டராக வரணும், விளங்குறதா? இப்படி கனகாரியங்கள். ஆனால் உங்களுக்கு தெரியுமா இப்படி நடக்குமெண்டு? எப்படி வருவாளோ உங்களுக்கு தெரியுமா? சொல்ல முடியாது. நீங்கள் விரும்பலாம். ஆனால் என்ன செய்யணும்? அறியாத பிள்ளைகளின் எதிர்காலத்தை உண்மையுள்ள உங்கள் விசுவாசத்தின் மூலம் ஆண்டவரை வைத்து அவரிலே நம்பிக்கையாருங்க. அந்த உண்மையுள்ள விசுவாசம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை, பூமியிலே ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பொருளாதார ஆசீர்வாதத்தையும் முடிவிலே நித்திய வாழ்வை நிச்சயமாக தரும். விளங்குறதோ? நடக்குமோ, இது சரி வருமோ, இது திருந்துமோ, இது படிக்குமோ, இது பிள்ளைகளை ஒரு நாளும் அப்படி நினைக்காதீர்கள். உங்கள் விசுவாசம் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யும்? நீங்கள் விரும்புகிறபடி கர்த்தர் சித்தப்படி ஆக்கி கேட்டு தரும். ஹல்லேலூயா! அதான் அந்த கேள்வி கேட்காத ஒரு ஆபிரகாமின் விசுவாசம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டான். எபிரேயர் 11:8 வாசிக்கிறோம். அறியாமல் புறப்பட்டான். அந்த நம்பிக்கை பாருங்க. எவர் நம்மை நடத்துகிறார் என்னும் போது எங்கே என்பதெல்லாம் எங்களுக்கு முக்கியமல்ல. நம்ம நடத்துகிறது யாரு? நம் ஆண்டவர். நாம் அவருடைய வழிகளிலே வாழ்கிறவர்கள். அதுக்காக உண்மையான விசுவாசி நீ இருந்தா இந்த தெரியாத அறியாத எதிர்காலத்துக்காக மண்டே போட்டு அடிக்காமல் முழந்தால் படித்து ஜெபிக்கிறவர்களாய் விசுவாசத்தோடு வாழ்வோம். அடுத்ததாக, கிறிஸ்தவ வாழ்வு ஒரு தரிசித்து நடப்பதில்லை, அது விசுவாசித்து நடக்கிற வாழ்வு என்பது உங்களுக்கு தெரியும். என்ன? கண்டபடி காண்கிறபடி எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்க முடியாது. 2 கொரிந்தியர் 5:6 சொல்லுகிறாரு, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். எல்லாம் இந்த தேகத்திலே குடியிருக்கும் வரைதான். இது 2 கொரிந்தியர் 5:6 இருந்து நீங்க தொடர்ந்து வாசித்து கொண்டு போனா நாங்க வாசிக்கிறோம். விளங்குறதா? எல்லாம் இந்த சரீரத்திலே குடியிருக்கும் மட்டும்தான். இதை யாராலும் மாற்ற முடியாது. ஆகவே எல்லா கேள்விகளுக்கும் பதில் தேடாதீர்கள். ஒரு காரியத்துக்கு தேவன் பதில் தரவில்லை, தெரியவில்லை, வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால், நான் அறியேன், ஆனால் என் கடவுள் என் தேவன் அறிவார். இந்த ஒரு மனப்பான்மை, சிந்தனை, மனநிலை எங்களுக்கு போதும். ஹல்லேலூயா, சோஸ்திரம். இறுதியாக அருமையானவர்களே, விசுவாசிக்கு வரும் பாடுகளை உங்களுடைய உண்மையற்ற விசுவாச தன்மைகளை பிசாசு தாக்குவான். அதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உண்மையற்ற விசுவாச வாழ்க்கை தன்மையை பிசாசு தாக்குவான். 1 தெசலோனிக்கர் 3:4-5 வாசிக்கிறோம். 13வது அதிகாரம் 4வது வசனம், நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது முன்னறிவித்தோம். யாருக்கு? சபை மக்களுக்கு சொல்லுகிறார். சரியோ? அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். யாருக்கு வந்து? சபை மக்களுக்கு
வருகிறதை பார்க்கிறோம், உபத்திரவங்கள் உலகத்தில். என ஆகையால் நான் இதை பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாய். இப்ப சோதனைக்காரன் என்ன செய்வான்? இப்ப விசுவாசத்துல உண்மையற்ற தன்மை, உண்மையற்ற வாழ்வு இருந்தால் அது பிசாசுக்கு என்னவாக இருக்கும்? ஒரு சந்தர்ப்பமா இருக்கும். விளங்குறத நாம் விட்டு கொடுக்கிற மாதிரியா இருக்கும். அப்ப விசுவாசிகளுக்கு வரும் பாடுகளை சோதனைக்காரன் சாதகமாக்குறதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அதற்காக விசுவாசிகள் தனித்து போராடக்கூடாது. தேவன் சபையை உண்டாக்கினதன் முக்கிய நோக்கம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும்படி, ஒருவருக்காக ஒருவர் பலப்படுத்தும்படி, ஒருவரை ஒருவர் தேற்றும்படி. விளங்குறதா? ஒருவர் விழுந்து போகும்போது இன்னொருவரை தூக்கும்படி. இந்த நோக்கங்கள், இந்த ஆவிக்குரிய நோக்கங்களை கொண்டுதான் தேவன் சபையாய் ஏற்படுத்தினார். இது தேவனுடைய திட்டம். அல்லேலூயா! இது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. சேர்ந்து நாங்கள் ஒருவருக்கொருவர் காரியங்களை செய்யும் போது பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அதுக்காக சபை ஐக்கியம் மிக முக்கியம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சபையை ஆண்டவர் உண்டாக்கினது நோக்கமே அதுதான். ஆடி பாடி அட்டகாசம் செய்து அரங்கேற்றத்துக்கு நடத்துவதற்காக தேவன் தன் சுய ரத்தத்தை சிந்தி சபையை உண்டாக்கவில்லை. விளங்குறதா? இந்த ஆவிக்குரிய காரியங்களில் மிக முக்கியமானது சோதனைக்காரனை எதிர்த்து நிற்கிறதுக்கு எங்களுக்கு உதவி வேண்டும், ஒருவருக்காக ஜெபிக்க வேண்டும். ஆமென். எல்லாராலும் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. விளங்குறதா? ஆனால் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய முடியும்? அதிலே ஜெயம் கொள்ள முடியும். ஆகவே விசுவாசத்தில் ஆபிரகாமுக்கு உதவ சாராள் இருந்தால், அப்படி குடும்பத்தில் கணவன் மனைவி, மனைவி கணவன் அப்படி இருக்கிறது. ஒருவரை ஒருவர் பலப்படுத்தி நாம் கடந்து போக வேண்டும், இல்லையா? ஆகவே தான் மோசையின் கரங்களை தாங்க ஊரும் ஆரோனும் இருந்தார்கள். பிலிப்பியர் சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் தேவனை துதித்து ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தினார்கள். எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்களாக இருந்தாலும் நமக்கு ஒருவருக்கு ஒருவர் தேவை. ஆமென். ஆகவே என்ன செய்யக்கூடாது? உண்மையற்ற விசுவாச வாழ்வின் முறைகள் தன்மையை கொண்டு நாம் பொல்லாங்கனுக்கு இடம் கொடுக்க கூடாமல் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா! விசுவாசத்தை சேதப்படுத்தாது பார்த்து கொள்ளண்டு தீமோத்தேயுக்கு பவுல் 1 தீமோத்தேயு 1:19 சொல்லுகிறார். இந்த நல்ல மனச்சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த விசுவாச கப்பலை சேதப்படுத்த இடம் கொடுக்காதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில். அல்லேலூயா! உண்மையாக நான் ஒரு உண்மையுள்ள நல்ல விசுவாசியா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தோம். ஏதாவது ஒரு செய்தியை கேட்க வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக அருமையானவர்களே, எங்கள் விசுவாச தன்மையிலே இன்னும் மாற்றங்களை ஏற்படுத்தி உண்மையுள்ள விசுவாசிகளாய் நாங்கள் கேட்டபடி வாழ்ந்து இந்த நாளிலே என்ன செய்ய வேண்டும்? பெரிய பாக்கியத்தை தேவனிடமிருந்து நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும்.